ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அரிசி கஞ்சி காய்ச்சலாம் வீடியோ எடுக்கணும்னு தனித்தனியாக இந்த பொருளெல்லாம் வச்சுருப்பேன். இப்போ நான் இதுக்கு பாசிப்பருப்பு ஒன்றரை சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் பாசிப்பருப்பு, நடக்கல்ல 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, பச்சரிசி 3 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பாஸ்மதி அரிசி இதெல்லாம் போட்டு 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்துருக்கேன். சரி, வீடியோ தான் எடுத்துடலாம் இதை அப்படின்னு சொல்லி போட்டு இதை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நான் வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயமும் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருக்குது. இப்போ இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துறேன். இது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வரும் கஞ்சி. அதனால் நம்ம வேணுண்டா தேங்காய் அரை மூடியோ 1/4 மூடியோ உடைச்சி பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால்லாம் போடல, பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிடவும் முடியும். இப்போ இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுக்கலாம். அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு, பருப்பும் வறுத்துருச்சு இதில். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துங்க, அப்புறமேல் சேர்த்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு சேர்த்திருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த கஞ்சியோட வேலையே அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும், வர்ற வரைக்கும் பார்க்கலாம். நம்ம வந்த பிறகு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கிட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசி பருப்பு இருந்துச்சுனாக்கா 8 கிளாஸ் தண்ணி வைங்க, இல்லாட்டி 10 கிளாஸ் கூட வைங்க, தப்பு இல்லை. பாருங்கள், கஞ்சி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு இதில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கஞ்சி எவ்வளோ பக்குவமாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சமைச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கு பதிலாக. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இது மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்க பக்கோடா செஞ்சது பக்கோடா இருக்குது, அது வச்சுக்கலாம். வடை இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.